75 வயதாகும் கல்யாண சுந்தரம் 2012ஆம் ஆண்டு ரஜினிகாந்தால் தனது தந்தையாக தத்தெடுக்கப்பட்டார். தனக்கு கிடைத்த சம்பளம் முதல் ஓய்வூதியம் வரை அனைத்தையும் ஏழைகளுக்கு கொடுக்கும் குணத்தைக் கண்டு நெகிழ்ந்த ரஜினிகாந்த் இவரை தனது தந்தை என தத்தெடுத்து பெரும் பொருளையும் பணத்தையும் பரிசாக கொடுத்த போதும் அதையும் அதே மேடையில் ஏழைகளுக்கு கொடுத்த தன்னகரில்லா மாமனிதர் இவர். இந்த ரஜினிகாந்த் சமாச்சாரத்தை வச்சுக்கிட்டோம். ஓய்வு பெற்ற போது அந்த ஓய்வு பெற்ற பலன்கள், அந்த பிஎஃப், கிராஜுவேட்டு, கம்ப்யூட்டேஷன் எல்லாம் 10 லட்சத்தை ராகவேந்திரா மண்டபத்தில் வச்சு கொடுத்தேன். தற்செயலாக ஒரு மண்டபத்தில் வச்சு கொடுக்கணும்னு சி சுப்பிரமணியன் சொன்னார். பாரத ரத்னா சி சுப்பிரமணியம் அமைப்புக்கு கொடுத்தேன். அப்போ ராகவேந்திரா மண்டபத்தில் அந்த விழா தற்செயலாக நடந்தது. அப்போ அதை ரஜினிகாந்த் பார்க்காரு. பார்த்துட்டு அவர் மனசுக்கு ரொம்ப அது ஈர்த்தது. இந்த மாதிரி சம்பளத்தை பூரா 35 வருஷம் கொடுத்தீங்க, வயசான காலத்தில் நீங்கள் ஒரு பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அரசாங்கம் பிஎஃப் ஒன்றும் கிராஜுவேட் ஒன்றும் கம்படிஷனும் இந்த மாதிரி கொடுக்காங்க. அதுலேயும் 10 காசு கூட எடுக்காமல் அப்படியே கொடுத்துட்டீங்களே அப்படின்னு எனக்கு காமராஜ் அரங்கத்தில் தனியாக பாராட்டு விழா நடத்தி 1 லட்சம் ரூபாய்க்கு கேடையாம், 50,000 ரூபாய்க்கு பொன்னாடை, 101 பவுன் கொடுத்தாரு. சன் டிவியில் ரிலே பண்ணாங்க. விழா முடிஞ்சு மேடையை விட்டு கீழே இறங்கின உடனே கேடயத்தை ஒரு குழந்தை கையில் கொடுத்தேன், பொன்னாடியை ஒரு குழந்தை கையில் கொடுத்தேன், 101 பவுனு 101 குழந்தை கையில் கொடுத்துட்டேன். ஒரு துரும்ப கூட வீட்டுக்கோ அலுவலகத்துக்கோ கொண்டு வர மாட்டேன். இவரது இந்த கொடைக்குணம் முன்னாள் அமெரிக்க அதிபர் பில் கிளின்டனை கவர்ந்து ஈர்த்ததோடு கிளின்டனின் இந்திய வருகையின் போது அவர் சந்திக்க விரும்பிய 2 நபர்களின் பட்டியலில் இடம்பெற்றார். பில் கிளின்டன் இந்தியாவுக்கு வரும்போது அரசு சார்பில்லாத 2 பேரை அவராக போய் பார்த்தார். ஒன்று அப்துல் கலாம். என் பேரில் அவருக்கு என்ன ஒரு சின்ன ஒரு மரியாதை அப்படின்னா, இந்தியா ஏழை நாடுன்னு சொல்லுவாங்க. நான் மத்திய தர குடும்பத்தை சேர்ந்தேன். மத்திய தர குடும்பம்னா கோடியை ஒருபோதும் அவங்க பார்க்க முடியாது, ரீச் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் உலகத்திலே பெரிய பரிசு நோபல் பரிசு, அது 4.5 கோடி. அதை மாதிரி 7 கோடி கிடைக்கும். அவர் காலத்தில் தான், பில் கிளின்டன் காலத்தில் தான் அது எடுக்கு. 7 மடங்கு கொடுத்த போதும் அதை வேண்டான்னு அப்படியே திரும்ப கொடுக்காரு. அப்போ இந்தியாவை சேர்ந்த மத்திய தர குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் உலகத்தின் மிகப்பெரிய பரிசு மாதிரி 7 பங்கு கொடுத்தாலும் அதை எப்படி சர்வசாதாரணமாக அதை வேண்டான்னு திரும்ப கொடுத்தாருன்னு அவருக்கு அந்த இதில் ஒரு மரியாதை. உலகின் தலை சிறந்த மனிதர்களில் ஒருவராக தேர்வு செய்யப்பட்ட கல்யாண சுந்தரம் ஒரு பெரும் மன உளைச்சலையும் போராட்டத்தையும் வென்ற பிறகே இந்நிலைக்கு உயர்ந்தார். அம்மா பிறகுனா எனக்கு குரல் கீச்சு குரலாக இருக்குது. நான் ஆம்பளையாக பிறந்து பொம்பளை கணக்காக பேசுகிறேன். எல்லோரும் கேலி பண்ணுவாங்க, சிரிக்காங்க. அதனால் நான் வாழ விரும்பலை. இப்படிப்பட்ட குரல் காரணமாக என் வாழ்க்கையே நாசமாக போச்சு. அதனால் நான் செத்து போகணும் அப்படின்னு அந்த அவர் ஆரம்பித்தார். உன்னுடைய குரல்னால உன்னுடைய வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லி அதுக்காக நீ பண்ணிக்கணும்னு நினைக்க. உன்னுடைய வாழ்க்கை என்பது நீ எப்படி பேசுகிறாய் என்பது உன்னுடைய வாழ்க்கை இல்லை. உன்னுடைய வாழ்க்கை எதில் இருக்குன்னா, உன்னை பற்றி மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள், இந்த ஊர் உலகம் என்ன பேசுது, அதுதான் உன் வாழ்க்கை. கல்யாண சுந்தர வாழ்க்கைன்றது கல்யாண சுந்தரம் எப்படி பேசுகிறாங்கிறது கல்யாண சுந்தர வாழ்க்கை இல்லை. கல்யாண சுந்தரம் யாருன்னு இந்த ஊர் உலகம் என்ன பேசுது, அதுதான் உன்னுடைய வாழ்க்கை. வாழ்நாள் முழுவதும் பிறருக்கு உதவுவதையே தனது கடமையாக கருதும் இவருக்கு மனைவியோ குடும்பமோ இல்லை.
ரெட்பிக்ஸ் செய்திக்குழு, ரெட்பிக்ஸ் நியூஸ்.